ஆயிமா நம்ம இன்னைக்கு தேங்காய் ஊறுகாய் செய்யலாம்னு சொல்லிட்டு சரி தேங்காய் தான் எடுத்து வச்சுட்டோம். சரி தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை பார்த்தா இந்த டப்பாவில் போட்டு இந்த கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஆகிட்டு இருக்குதுங்கம்மா. அதுதான் சரி கொஞ்சம் நல்ல கருவேப்பிலையே தாளிக்கிறதுக்கு ஒரு 4 எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து கருவேப்பிலை வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ண போறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா அவங்ககிட்ட. நான் வரதுக்கு முன்னாடியே இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போலயே. ஆமா நீ வெளியே இருந்த, அதனால சரி நம்ம சொல்லி இருக்கலாம் இப்படின்னு தான் நான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இன்னைக்கு என்னை விட்டுட்டு வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லேட் பண்ணிடுவாங்கம்மா வர சொன்னாக்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சுமா சீக்கிரம் கிளம்புனாதானேங்கம்மா. சரிம்மா, தேங்காவும் கருவேப்பிலையும் வச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சொன்னாங்கன்னு தெரியல. அதான் வீட்டுல பொரியலுக்கு காய் எதுவுமே இல்ல. ஆமாம்மா, நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் வாங்க போனோம்ப்பா எல்லாமே காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு. அதனால பார்த்தா அப்படின்னா சரின்னு தெரியல. தேங்காய் இருந்துச்சா? சரிம்மா, தேங்காய் வச்சு நீங்க ஒரு ஊறுகாய் அரைச்சிடலாம் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்மா. அம்மா வந்து எதுவுமே வீட்டுல இல்லைன்னா கூட இருக்கிறது ஏதாச்சும் ஒண்ணு வச்சு ஏதாவது ஒரு பொரியல் மாதிரி நமக்கு செஞ்சிருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தேங்காய் பார்த்துருப்பாங்க போல. தேங்காய் வச்சு அம்மா சூப்பரான ஒரு தேங்காய் துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறாங்க. சரிம்மா, தேங்காய் துவையல் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல எல்லாம் நிறைய இதுல காமிச்சிருப்போம். ஆமாப்பா, இப்போ வந்து பெரிய வீடியோவாவே இந்த தேங்காய் துவையலை வந்து நம்ம பார்த்துடலாம். எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களாங்கம்மா. இது தாளிக்கு தான் போறோம், போட்டு அரைக்க போறது இல்ல. தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கலாம்ப்பா. நிறைய எடுத்துக்கிறேன், கொஞ்சம் திட்டமா போட்டுக்கலாம். இது தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்களாங்கம்மா. நம்ம பாத்தீங்கன்னா தேங்காய் தான் ஒரு 1/2 மூடி இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இதை பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கிறோம். கொஞ்சமா புளி போட்டு அரைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கிறோம். இது கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பச்சையாக போட்டு வதக்காம கொஞ்சம் அரைப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டுக்காக. இது பெரிய வெங்காயமாக இருக்குது, நம்ம இதில் பாதி போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம்ப்பா. எண்ணெய், கடுகு, இந்த உளுத்தம் பருப்புலாம் போட்டு உளுத்தம் பருப்பும் போட்டு வதக்கி அரைச்சிக்கலாம். சூப்பர்மா. உப்புலாம் போட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பூண்டெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பெரிய பூண்டா இருக்குது. எல்லாமே இப்ப வதக்கி அரைக்கணுமாமா? வதக்கி அரைக்கணும். பச்சையா கூட தேங்காய் இது உளுத்தம்பருப்பு போட வேண்டாம். தேங்காய், புளி, அப்புறம் உப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சு சாப்பிடலாம். அதுவும் நல்லா இருக்கும் சூப்பரா. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு எல்லாம் போட போறதால வறுத்துட்டு நம்ம செய்யலாமா. ரொம்ப சூப்பரா இருக்கும். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிட்டோம்பா. நம்ம இப்ப தேங்காவையும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? சரிம்மா. தேங்காய் நல்லா நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம்ப்பா. நம்ம துருவத்தில் போட்டு துருவினா கூட வசதியாக இருக்கும். நம்ம தேங்காய் பின்பாகத்துல ஏதாவது பிடிச்சி அறியணுமாமா? ஆமா, பின்பாகத்துல தானே பாரு. இன்னும் பின்ன வேற எப்படி அறியணுன்ற? ஆனா முன்னாடி ஒயிட் கலர் லேயர்ல வச்சு கட் பண்ணோம். இப்படி பண்ணுவோமா? இப்படியா? இப்படி பண்ணோம்னா ஈஸியா வந்துரும்பா. நம்ம கவுந்தன் இருக்குது இல்லையா? இப்படி கவுந்தா மாதிரி இருக்குது இல்லையா? அப்ப வந்து நம்ம கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முன்னாடி எப்படி இப்படி வாங்க கத்தியில கட் பண்ணுவல்லம்மா. அப்ப கத்தியில வந்து அந்த பக்கம் வசதியா இருக்கும். அந்த பக்கம் வச்சு கட் பண்ணிடுவேன். சரி, அப்படின்னா தெரியும், எனக்கு தெரியல. ஆனா நான் இப்படிதான்ப்பா பண்ணுவேன். நம்ம எல்லாத்தையும் இப்படி அரிஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா. இப்போ அடுப்பு பற்ற வச்சு வதக்க ஆரம்பிச்சிடலாமா? தேங்காய் ஊறுகாய்னாலே ரொம்ப சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. சூப்பரா இருக்கும்பா. நல்லா எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம வச்சுக்கலாம்மா, வச்சு சாப்பிடலாம். சின்ன வயசுல பாத்தீங்கன்னு வச்சுப்பா, அப்பெல்லாம் வந்து தேங்காய் வேலைக்கெல்லாம் போறது தேங்காய் மரம் இருக்குல்ல, தேங்காய் எல்லாம் விழுந்திருக்கும். தென்னை மரம் அது எடுத்துன்னு வருவோமா. நைட்டு குழம்பே இதுதான்ப்பா. நம்ம வீட்டுல இங்க கூட கரண்ட் இல்லைங்கம்மா. ஏன்னா கல்யாணம் ஆகி அங்கதான் கரண்ட் இல்லை, பார்த்தா இங்க வந்து கரண்ட் இல்ல. இங்க நம்ம ஜெயஸ்டி பிறந்து 1 வயசு இருக்கும், அப்பதான் கரண்ட் வந்துச்சுங்கம்மா. 1 வயசு வரைக்கும் பாவம் சின்ன குழந்தைய கரண்ட் இல்லாம ஏதோ சின்ன ஓலை வீட்டுல இருந்து அப்பெல்லாம் ஒரு சின்னதா ஒரு சிம்லி விளக்கு சொல்லி ஏத்தி வைப்பீங்களா? விளக்கு ஏத்தி வைப்போம். நம்ம அரவிந்த் பிறகு சொல்ல கரண்ட் வந்துச்சு. 3 வயசு ஜெயஸ்டிக்கு அரவிந்த் வித்தியாசம்ன்றதால. அது மாதிரி அம்மா அங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல வச்சு அரைச்சுதான் நம்மளுக்கு இது மாதிரி தேங்காய் ஊறுகாய் செய்வாங்க. நான் இதை பண்ண போறலையே அந்த மாதிரிதான் செய்வாங்க. செஞ்சுட்டு அது நிறைய செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு அதுவே தான் சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு அதுதாங்கம்மா. சாப்பாட்டுலயே பேசிட்டு சாப்பிடுவோம். நைட்ல பாத்தீங்கன்னா அதுதாங்க அம்மா அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு சாப்பாட்டுக்கு சூடான சாப்பாடு வச்சிடுவாங்க. அதுவே சாப்பாட்டுல போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுக்குவோம். நைட்ல தேங்காய் நெஞ்சு கறிக்காதாமா? தேங்காவா அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா. அந்த காலத்துல எதுவுமே தெரியாது. வேலை எல்லாம் செஞ்சுட்டு வரலையே பயங்கரமா பசிதான் எடுக்கும். அதுல அது மாதிரி சாப்பிட்டுருவோம்ப்பா. நெஞ்சுலாம் கறிக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. சரிம்மா சரிம்மா. பேசிக்கினே அருவாமனை எடுத்து வச்சுட்டு முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு இந்த வெங்காயத்தை பாதி கட் பண்ணிக்கலாம். ஒண்ணுத்துல பாதி போட்டுக்கலாம். பாதி போட்டுக்கலாம்ப்பா. சின்ன வெங்காயம் வந்தா 1 போட்டுக்கலாம். ரொம்ப பெருசா இருக்குப்பா, அதனால பாதி போட்டுக்கலாமா? பொடியா கட் பண்ணிக்கணுமாமா? வேண்டாப்பா, அரைக்க தானே போறோம். அதனால பொடியா வேணாம், நம்ம அரைக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா காஞ்சிச்சுப்பா.
நம்ம அடுப்பை சின்னது பண்ணிட்டு எண்ணெய் எண்ணெய் ஊத்திக்கலாமா? இதை வதக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமா ஊத்திக்கலாம், நிறைய வேண்டாம். நம்ம காரத்துக்கு ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம்மா, குண்டு காஞ்ச மிளகாய். நீங்க காரம் அதிகமான உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்கம்மா. நம்ம இதுல எல்லாம் குண்டு காஞ்ச மிளகாய் தானம்மா? ஆமாப்பா, குண்டு காஞ்ச மிளகாய்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாடலா இருக்கும்பா, நல்லா பெருசா இருக்கும், புஷ்ஷுன்னு இருக்கும். நம்ம இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூனு கொஞ்சமா போட்டுக்கிறேன்ப்பா. உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். இந்த உளுத்தம்பருப்பு போட்டு இப்படி வறுத்துக்கலாம்ப்பா. மே மாசம்லாம் ஊருக்கு போனா அங்கதானம்மா மிளகாவே அரைச்சிட்டு வருவீங்க? அங்கதான் அப்பெல்லாம் வருஷம் வருஷம் அரைச்சிட்டு வந்துருவோம். நீங்களா இவங்களாம் லீவ் ஊருக்கு கூட்டிட்டு போகுங்க. வருஷத்துல 10 நாள் நான் வேலை செய்யற இடத்துல லீவ் கேட்டுருவேன். மத்தபடி அவ்வளவா லீவ் போட மாட்டேன். அப்ப சொல்லிடுவேன், அம்மா வருஷத்துல 10 நாள் லீவ் கொடுத்துருங்கம்மா, மே மாசம் ஆனா குழந்தைங்களாம் ஊர்ல கூட்டிட்டு ஒரு 10 நாளைக்கு வச்சிருந்து கூட்டின்னு வரேன்னு சொல்லிடுவேன். மே மாசம் ஆனா கரெக்டா இவங்களும் மே மாசம் போட்டுச்சுன்னா ஒரு சந்தோஷமா இருப்பாங்க, ஜாலியா ஊருக்கு போறோம். அங்க போயிட்டோம்னா அம்மா வந்து அப்ப நம்ம கூட தான் அம்மாவும் இருப்பாங்க. அங்க போனோம்னா அந்த சின்ன வீடு இருக்கு இல்லையா, ஒரு வீடியோ நீங்க அந்த சின்ன வீட்டை அம்மா போயிருப்பாங்க, பாத்துருப்பீங்க. அதுக்கு அம்மா எங்கிட்ட நான் அங்க கூட்டிட்டு போனா நான் தாம்மா செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கையில ஒரு 2000 ரூபாய் அப்படி கொடுத்துருவாங்க. இந்த காசை வச்சு நீங்க இந்த 10 நாளைக்கும் ஏதாவது வாங்கி குழந்தைங்க ஆசைப்படுறதெல்லாம் கொடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா ஜாலியா இருக்குங்கம்மா. போயிட்டு வருவோம். தேங்காயை போட்டுக்கலாம். போட்டு காஞ்ச மிளகாய் வச்சுக்கிறோம்லப்பா, அதையும் போட்டுக்கலாம். முதல்ல போட்டோம்னா காஞ்ச மிளகாய் ரொம்ப கருப்பாயிடும்பா, அதனால இப்போ தேங்காய் போட்டுட்டு இது கூட போட்டா திட்டமா சேவக்கும்பா. பூண்டு வச்சுக்கிறோம்லப்பா, பூண்டையும் போட்டுடலாம். நல்லா அழகா இருக்குமா. அதனால அங்கேயே பாத்தீங்கன்னா மிளகாலாம் செடி, மிளகாய் செடி இருக்குல்லங்கம்மா, அங்க வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் வாங்கி அங்கேயே கடையில போய் தனியா எல்லா பொருளும் வாங்கி வச்சு அங்கேயே காய வச்சு அரைச்சின்னு வந்துருவோம். அங்க வந்தோம்னா அங்க காய வைக்கலாம், நமக்கு இடம் இல்லை, சின்ன ஓலை வீடு தான் இருக்கும், காய வைக்கவும் வசதியா இருக்காது. அதனால அங்கேயே நம்ம 1 வருஷத்துக்கு தேவையான தூள் மாதிரி அரைச்சிடுவோம்மா. எல்லாரும் கூட கேட்பாங்க, 1 வருஷத்துக்கு அரைக்கிறீங்களா, நல்லா இருக்குமான்ட்டு. அதுவும் 1 வருஷத்துக்கு தான் அப்படி அரைச்சின்னு வரும், நல்லா தான் இருக்குமா. அதுவும் எல்லாமே போட்டு அரைச்சின்னு வந்துருவோம். நல்லா வறந்துச்சு இல்லப்பா. இப்ப வந்து புளி நம்ம கழுவி வச்சிருக்கிறோம், அப்படி நினைச்சு வச்சுக்கிறோம், கொஞ்சம் ஈரமா. இதையும் போட்டுடலாமா? போட்டுடலாமா. போட்டு வதக்கி அரைச்சிடணுமாமா? வதக்கி அரைச்சிடணும், அரைச்சி அப்புறம் நம்ம தாளிச்சிடலாம்ப்பா. அதான்ப்பா, வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்கலாம், அப்படியே போட்டு அரைச்சிட வேணாம், நம்ம ஆற வச்சுட்டு அரைக்கலாம்ப்பா. நம்ம எடுத்து ஆற வச்சிடலாமா? நல்லா வதங்கிச்சு. வதங்கிச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சிடலாம்ப்பா. ஃபேன் காத்துல கொஞ்சம் ஆற வச்சுட்டு போயிடலான்னு வந்தேம்மா. ஒரு மணி ஆயிடும், அதனால சரி கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும் அப்படின்ட்டு டேபிள் ஃபேன்ல பண்ணிடலாமாப்பா? ஆமாப்பா, ஃபேன் காத்துல ஆற வச்சுன்னு வந்துட்டோங்கம்மா. இப்ப போட்டு அரைச்சிடலாமா? இதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம்ப்பா, தேவையான அளவுக்கு. சால்ட் உப்பாமா? சால்ட் உப்புப்பா. நம்ம மூடிட்டீங்க, தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம்ப்பா ஒரு வாட்டி. சரிம்மா. வெங்காயம் போடலையாமா? வெங்காயமா இந்த ஒரு வாட்டி அரைச்சிட்டு அப்புறம் போடலாம். சரிம்மா, மறந்துட்டீங்களோன்னு பார்த்தம்மா. மறக்கலப்பா, எப்பவுமே மறந்துடுவீங்களா? மறந்துடுவேன். இந்த மாதிரி எப்பவுமே தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி அரைச்சிடணும்ப்பா. அரைச்சிட்டோம்னா நம்ம பூ மாதிரி வந்துடும். தண்ணி ஊத்திட்டோம்னா தேங்காயா முழுசு முழுசா போட்டோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணாலுமே அரையாது. அதனால இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம ஒரு வாட்டி அரைச்சிட்டு அது மேற்பட்டு வெங்காயத்தை போட்டு தண்ணி ஊத்தி அரைச்சிக்கணுமாமா? இப்ப கூட வெங்காயம் போட போறது இல்ல, கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இன்னொரு அரை அரைச்சிட்டு லாஸ்ட் ரவுண்டு தான் இதை போட போறோம்பா. வெங்காயத்தை ரொம்ப குழக்குழன்னு ஆயிடும், நம்ம முதல்லயே போட்டு அரைச்சிட்டோம்னா கடைசி ஆயம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கேட்டு நம்ம எடுக்கிறாங்க பாருப்பா, வழிச்சு எடுப்பாங்க இல்லையா, அப்ப போட்டு அப்படியே தொக்கா அப்படியே எடுப்பாங்க. அப்படி சாப்பிடும் போது அந்த வெங்காயமும் ஒண்ணு அப்படி வருமா வாயில, சூப்பரா இருக்கும்பா. அப்பெல்லாம் எதுல அரைப்பீங்க நீங்க? மாவாட்ட கல்லு சொன்னேனேப்பா. சரிம்மா. இப்ப வந்துப்பா நம்ம எல்லாத்தையும் இப்படி சுத்தி எடுத்து விட்டுட்டு இப்ப வெங்காயம் இருக்கு இல்லையா, போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. நமக்கு தேங்காய் கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சுங்கம்மா, நீங்க கொஞ்சம் திட்டமான தேங்காயா போட்டுக்கணும். இது பாத்தீங்கன்னா கொப்பரை மாதிரியே ஆயிடுச்சு, தேங்காய் அதான் இருந்துச்சு நம்ம வீட்டுல. ரொம்ப பிஞ்சு இல்லாம ரொம்ப முத்தி இல்லாம திட்டமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இது போட்டுக்குங்க. இந்த பாருப்பா, இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டோம். ரொம்ப வழுவழுன்னு இல்லாம ரொம்ப வழுவழுன்னு திட்டமா இருக்கணும். நம்ம தேங்காய் ரொம்ப நைஸா வந்து சாப்பாட்டுக்குமே சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும்பா. அது இந்த வெங்காயம் இந்த மாதிரி பச்சையா போட்டு அரைக்கிறல்லப்பா, அது ஒரு சரியான டேஸ்ட் இருக்கும்பா. இந்த மாதிரி பச்சை வெங்காயம் இந்த மாதிரி போட்டு அரைக்கும் போது. ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், துவையலுக்கு வெங்காயம் எல்லாம் போட்டு அரைப்பாங்களான்ட்டு. கடைசி இந்த மாதிரி போட்டு அரைச்சோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்பா. சூப்பர்மா. இதுக்கு என்னமா செஞ்சிருக்கீங்க? பின்னாடி எப்பவுமே செஞ்சு வச்சிருவீங்க, இன்னைக்கு பார்த்தா ஒண்ணுமே இருக்க மாதிரியே தெரியலையேமா. அதுதான் சொன்னேன், இப்ப காயெல்லாம் இல்லன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனாலதான் அங்க ஒண்ணு இல்ல, ஒரே தட்டுல ஒரே ஒரு பொரியல் தான் வச்சிருக்கிறோம். சரிம்மா. நம்ம இப்ப
இப்ப தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாமா? ஊத்திடலாமா? நம்ம இப்பவே காலி பண்ணிடுவோம்னு சொன்னாக்காப்பா ஒரு வேலைக்கு சாப்பிடுவோம் இல்லையா? ஆமாமா. இப்படியே கூட நம்ம தாளிக்காத கூட சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். சாப்பாட்டு கூட சாப்பிடலாம், அப்புறம் நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கூடமே சாப்பிடலாம்ப்பா. நம்ம ஏன் தாளிக்கிறோம்னா இப்ப பச்சை வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, மதியத்துக்கு வச்சிருப்போம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லையா, அதுக்காக தான் தாளிக்கிறோம். ஆயெல்லாம் பாத்தீங்கன்னா தாளிக்கவே மாட்டேங்க, அப்பயே சூடா செய்யறேன் இல்லையா, அப்பயே சாப்பிடுவோம்ப்பா. கடுகு போட்டுடலாமா? அது கூடவே நம்ம உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா, கடுக்கு கடுக்குன்னு சாப்பிடுவோம் இல்லையா, நல்லா இருக்கும். அதுக்கு நல்லா இருக்கும்பா. என்னம்மா சும்மா ஒரே ஒரு குண்டு மிளகாவாமா? அது ஒரு அழகா போடுவோம் இல்லையா, அதுக்காக போட்டுருக்கிறேன்ப்பா. கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கலாமா? கொஞ்சம் தேவை நிறைய இருக்குது, கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம்ப்பா. இப்போ செவந்துச்சு இல்லையா, நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம்ப்பா. ஊறுகாய் வச்சுக்கிறப்பா சின்ன தீயா வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம்ப்பா. சூப்பர்மா. சூப்பரா இருக்கும்பா. நல்லா வாசனையாவும் இருக்குமா? வாசனையா இருக்கும்பா. இந்த நேரத்துல நம்ம உப்புலாம் இல்லைன்னா கூட பார்த்து செக் பண்ணிக்கலாங்கம்மா, செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இதுக்கு பெருங்காயம் எல்லாம் போடக்கூடாதாம்மா இந்த துவையலுக்கு? பெருங்காயம் வேணும்னா கூட போட்டுக்கலாம்ப்பா. நம்ம பாத்தீங்கன்னா பூண்டே நிறைய போட்டுக்கிறோம் இல்லையா. ஆமாமா, இதுவே வாசனையா இருக்கு. அதுவே உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாழ்வுக்குலாம். அதனால பூண்டே போதுன்னு சொல்லி நான் போடலப்பா. ஆயா இப்படிதான் அரைப்பாங்கன்னு சொல்லிக்கிறேன் இல்லையா, ஆயா அரைச்ச மாதிரி. அந்த மாதிரிப்பா. என்னன்னா அவங்க இந்த மாதிரி இப்படி அரைக்க மாட்டாங்க, திக்கா அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊத்துவாங்க. அப்படி நம்ம மிக்சியில அரைச்சோம் இல்லையா, அந்த அரைக்கிறாங்களே ஆட்டுக்கல்ல அரைப்பாங்களே, அந்த தண்ணியில அதுல எடுத்து ஊத்தி அப்படி நம்ம சாப்பாட்டை ஊத்தி அந்த ஒரு நேரம் தானே சாப்பிடுவோம், அதனால அப்படியே கொஞ்சம் தண்ணியா வச்சிருவாங்க, குழம்பு மாதிரி லைட்டா மாதிரி வச்சிருவாங்கப்பா. இப்ப முடிஞ்சிச்சுப்பா, நம்ம எடுத்துடலாமா? சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சாமா? இது நம்ம அப்படியே தொட்டு அப்படியே சாப்பாடுக்குள்ள தொட்டு சாப்பிடுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்ப்பா. சூப்பர்மா. நம்ம இதை மாத்திடலாம். நல்லா ஆவி பறக்கு தேங்காய் துக்காமா துவையல். துவையல்ப்பா சூப்பரா தேங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.